ட்ரேடிங்கில் எல்லாருமே ஃபிபனோசியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த ஃபிபனோசியை எப்படி பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். நார்மலாக நான் ஃபிபனோசி எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக நான் ஃபிபனோசியை யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபிபனோசியை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, எது ரேஞ்ச் ஹை அண்ட் எது ரேஞ்ச் லோ அப்படின்ட்டு மார்க் பண்ணுறதுல எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை யூஸ் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் இந்த ஃபிபனோசி செட்டிங்ஸை யூஸ் பண்ணுவேன். 1 hour 4 hour அண்ட் டெய்லி அண்ட் வீக்லியில் மட்டும் தான் இந்த ஃபிபனோசியை யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏதாவது வந்து ஒரு கீ லெவலில் டேக் ஆகிட்டு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் லோ கிரியேட் ஆயிருக்கணும். எக்ஸாம்பிள், அந்த கீ லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகிட்டு தென் மார்க்கெட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா மார்க்கெட் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இல்லை ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு அக்ரெஷனான மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை கிளியராகவே பாருங்க. இது வந்து 4 hours சார்ட். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 4 hours ஹையை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹையை எடுத்துட்டு தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான். ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது, இதுதான் ஹைன்னு நம்மளுக்கு தெரியும். பட் இதுதான் லோனு வந்து நம்மளுக்கு டிசைட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியாது. நம்ம இந்த ஸ்விங் வச்சு ஆன்டிசிபேட் பண்ணலாம், இதுதான் லோனு. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து இன்னும் இங்கே கீழே எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஃபிபனோசி இன்னும் வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் இப்போ புல் பேக் எடுக்குதுன்னா நம்மளுக்கு இதுதான் ஸ்விங் லோ அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு டிசைட் ஆகிடும். இப்போது நம்ம செல் பண்ணும்போது மேலே ப்ரீமியமில் தான் செல் பண்ணணும். அதாவது 50% மேலே தான் செல் பண்ணணும். 50% மேலே ஏதாச்சும் ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்னு இருக்கா பார்த்துட்டு அங்கே ப்ரீமியமில் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். நிறைய பேர் ஃபிபனோசி யூஸ் பண்ணும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஜஸ்ட் வந்து ஹை டு லோ மார்க் பண்ணிடுவாங்க. அதுதான் புல் பேக் நினச்சிட்டு போவீங்க. பட் மார்க்கெட் 90 ஹையை போயிட்டு வச்சிரும். ஸோ என்ட்ரிஸ்க்கு எப்படி வந்து ஃபிபனோசி யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி பிளென்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டேன். அந்த சீரிஸை ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னா எஸ்ன்னு மட்டும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நியூ வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்.